என்ன சொல்லிட்டு இருந்தாரு, மோசஸ் ஊழியம் பண்றாருன்னு. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு பின்பாக மறைந்திருக்கிற என்னுடைய சகோதரர் சாம், அப்பாவுடைய எல்லா காரியங்களிலும் அவர் கூட இருந்தாரு. எல்லா சூழ்நிலையிலும் அவரை பார்த்துக்கிட்டாரு, எல்லா நேரத்திலும் அவர் இருந்தாரு. ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கே இருந்ததற்கு நான் இங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஒருவேளை நான் அங்கே போயிருந்தேன், அந்த ஊழியத்தை யார் பண்றது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஊழியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காய் எல்லாவற்றையும் நேரத்தை கிறிஸ்துமஸ் நாட்களிலும் நியூ இயர் நாட்களிலும் எல்லாவற்றையும் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, அவர் அங்கே மருத்துவமனையிலே என்னுடைய பெற்றோரை, அன்பு தகப்பனாரை, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் நிறைவாய் செய்து கொடுத்தார். அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரனாய் அவரை வாழ்த்துகிறேன், அவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். இனி ஒரு சூழ்நிலை இப்படி வருமா என்று தெரியல, ஆனாலும் கர்த்தர் நல்லவர், எங்களை அவ்விதமாய் நடத்துவார். நாங்கள் தொடர்ந்து பயணித்து ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு குடும்பமாக இருப்போம். அவர்களை காட்டிலும் நாங்கள் இன்னும் மேன்மையாய் சாட்சியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதற்காக சாமு எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறார். அதே போல பிரியா, இவங்க தான் மருத்துவமனையில் இருந்தாங்க. நான் இருந்த கடைசி நாட்களில் அவருக்கு அடிபட்டவர்னு போய் பார்த்ததோடு அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் இவங்க தான் கூட இருந்து செஞ்சாங்க. அதனால இவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.